May I request our guest of honor, Mrs. Usha Rani, our retiring staff, to address the gathering. எங்கள் மான்ஃபோர்ட் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்நேரத்து என் ஈர வணக்கம். உயிர்மை தந்தை என் பெற்றோரையும் உயிர்மை கற்றுத்தந்தை என் ஆசிரியரையும் வணங்கி இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரர்களையும் அருட்சகோதரிகளையும் அன்போடு வரவேற்கிறேன். நித்தம் பல கோடி நாவில் உருவாகி சித்தமெல்லாம் செய்து என் சிந்தையில் விளையாடி புத்தம் புதிதாய் புவிக்கும் முதலாய் புதிதாய் பூத்திட்ட என் பைந்தமிழே, கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு. நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் இந்த மான்ஃபோர்ட்டில் இவர்களின் முன்னால் நிற்கின்றேன். வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் விண்ணுக்குள் மழையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீற்றிருக்கும் என் சத்தாக விளைந்திட்ட முத்தான தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வணக்கம். உங்கள் இங்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பா அக்கா தங்கை பெயரன் பெயர்த்தி பிள்ளைகள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் கைபேசியை கொஞ்சம் உயிரற்றதாக மாற்றிவிடுங்கள். ஏனென்றால் நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன். உங்கள் செவிகளை ஒரு 2 நிமிடங்கள் இல்லை ஒரு 3 நிமிடங்கள் எனக்கு நீங்கள் இரவல் தர வேண்டும். ஏனென்றால் பள்ளி முதல்வர் எனக்கு 3 நிமிடங்கள் தான் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். நான் 33 வருடங்கள் தமிழ் ஆசிரியராக இருக்கிறேன். 600 ரூபாய் சம்பளத்தில் போய் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் 19 வருடங்கள் வேலை பார்க்கிறேன். 2007 ஜூனில் இருந்து 2026 ஜனவரி வரை. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை நாட்கள் 6395 நாட்கள் 19 வருடங்களில். அதில் சனிக்கிழமை மொத்தம் எல்லா சனிக்கிழமை 975, ஞாயிற்றுக்கிழமை 974. இதில் காலாண்டு அரையாண்டு முழாண்டு லீவு இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே இன்னும் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் மொகரம் பக்ரீத்து நாசியல் போட்டது கவர்மெண்ட் கொடுத்தது பனி புயல் ஹெவி ரெயின் ஹாலிடே இன்னும் 2 ஆண்டுகள் கொரோனா 24 மாதங்கள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தீங்கன்னா 3194 நாட்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்க்குறேன். இந்த 3194 நாட்களில் என் வாழ்க்கை இந்த பள்ளியில் எப்படி இருந்தது என்பதை என் பள்ளி முதல்வர் 3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருங்க மேம், சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க மேம். எப்படிங்க பேச முடியும்? சரிங்களா? இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு ரிட்டைன்மெண்ட்டுக்கு தாங்க ரிட்டைன்மெண்ட்டு. என் ஓட்டத்துக்கும் என் உழைப்புக்கும் யாருங்க கொடுப்பாங்க ரிட்டைன்மெண்ட்டு? என்ன மாதிரி அழகா இளமையா இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் 60-70 வயதுடைய இளம் பெண்களே சொல்லுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா ரிட்டைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கிச்சனில் ரிட்டைன்மெண்ட் உண்டா? பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் ரிட்டைன்மெண்ட் உண்டா? ஆனால் பக்கத்தில் இருக்கிற அப்பாவோ அண்ணனோ அங்கிளோ சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க எங்கள் வீட்டில் சமைக்கிறாங்க, செப்டோல தானே ஸ்விக்கியில் தானே ஆர்டர் பண்ணுறாங்க, ஏங்க அதை ஆர்டர் பண்ணுறதை கூட நாங்கள் வாங்கி உங்களுக்கு பிரித்து தட்டில் வச்சு கொடுக்கணும் இல்லைங்க, அது ஒரு வேலை தானே. சரியா? இந்த இந்த இவ்வளவு வருஷங்களாக இதோ இந்த அரங்கத்துக்கு பின்னாடி ஒரு பக்கம் நின்று இந்த ஆண்டு விழாவை பார்த்து ரசித்து கொண்டிருப்பேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி இந்த இருக்கையில் அமர்ந்து என்னுடைய பாருங்க, முத்தமிழா முச்சங்கமா மூவேந்தர்களா தம்பி உடையான் படைக்க அஞ்சான் என்பார்கள். 2 தம்பிகளை பக்கத்தில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் பாருங்கள். நான் சாதிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன் பிரதர், கட்டாயமா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட சரிசமமா இன்னைக்கு உட்காரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது கல்வி. அந்த கல்வி வெறுசா எனக்கு கிடைக்கல, வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை பறித்து வடிகின்ற இரத்தத்தை கசக்கி என் பெற்றோர் எனக்கு கொடுத்தது. கிராமத்தில் முதலாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் கல்லூரிக்கு சென்று படிக்க போறேன் அப்படின்னா அவங்க கொடுத்த அனுமதி. இன்னைக்கு பெருமையோடு உங்க முன்னாடி நான் நின்று கொண்டு இருக்கின்றேன். இதே கல்வியை தாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம். இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.
எங்களுக்கு கொடுத்த கல்வி சுதந்திரம், எங்களுடைய முதல்வர்கள் எங்களுக்கு கொடுத்த கல்வி சுதந்திரம் இன்று பாரபட்சம் இல்லாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தாய் தன் குழந்தைக்கு தரும் தாய்ப்பாலை காட்டிலும் புனிதமானது எங்கள் ஆசிரிய பணி. ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்றோம். என்ன வளம் இல்லை எங்க மான்ஃபோர்ட்டில், ஏன் வேறு பள்ளியில ஏன் போய் நிற்கின்றீர் வேறு பள்ளி கேட்டில். என்ன இல்லைங்க, NIOS, அபியாஸ், கேரு, வித்யாசாகர் இந்த மாதிரி படிப்பில் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் மாணவர்களை சேர்த்து இன்னைக்கு எங்கள் பள்ளியில் படிக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வேறு நாடுகளில், வேறு துறைகளில், வேறு வேலைகளில் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தானே. 6ஆம் திணையாகிய பணி சார்ந்த இடம் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளிலும் என்னுடைய பள்ளி மாணவர்கள் வேலை பார்க்கிறார்கள். செய்தித்தாள்களில் படிக்கின்றோம், ஊடகங்களில் படிக்கின்றோம், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்பால் ஆசிரியைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற செய்தியை படிக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களோட நானும் இன்னொரு ஆசிரியையும் வரும்பொழுது எங்கள் முன்னாடி மாணவர்கள், எங்கள் இருபுறமும் முதல்வர்கள், பின்னாடி முதல்வர்கள் 2 பெண்பால் ஆசிரியையை எப்படி பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் பார்த்தீர்களா? இதுதான் இங்கேயும் பாருங்க, மேடையில் எங்களுக்கு சிறப்பு விருந்தினர் கொடுத்த மரியாதை. அதே போல் 2 பக்கங்களும் எங்களை பாதுகாப்போடு அரவணைத்து இந்த பள்ளியில் கொடுக்குறாங்க. வேற என்னங்க பயம் வேணும்? மாணவ பட்சிகளுக்கு எங்கள் மான்ஃபோர்ட் பள்ளி தாங்க ஒரு வேடந்தாங்கள். இந்த மாதிரி பள்ளிகளுக்கு, இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிப்பதே எங்களுடைய வேலை. விளையாட்டு துறையாகட்டும், இயல், இசை, நாடகமாகட்டும், ஓவியம், இன்னும் என்னென்ன பயிற்சிகள், உடற்கல்வியில் இன்னைக்கு ஏகப்பட்ட பதக்கங்களை வாங்கி கொண்டு எங்களுடைய மாணவர்கள் ஓடி வருகிறார்கள். பழைய மாணவர்களை பார்க்கும் போதே அப்பா தங்கங்கடா நீங்க அப்படின்றோம். ஆசிரியை 1.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்க ஆசிரியை அப்படின்றான். எங்களுடைய பள்ளி கேட்ல நீங்க நுழையும் போது கட்டாயமா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளார வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, எல்லாருக்கும் அது இருக்கும். எங்க மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல ஹைலைட் என்ன தெரியுமாங்க? இந்த கிரவுண்டு. குழந்தைங்க தடுக்கி விழுந்துடக்கூடாது. பின்னாடி வாழ்க்கையிலும் புல்தரை, ஆடிட்டோரிய அழகு, இந்த வகுப்பறைகள். எங்க வகுப்புக்கு 5 ஃபேனுங்க, ஒரு வகுப்புல 5 ஃபேனு, ஏசியில் CS கிளாஸு. வேற என்னங்க வேணும் இந்த இடத்துல? பசிக்குதா? கேண்டீனு. செரிக்கணுமா? கிரவுண்டு. திறமையை காட்டணுமா? இதோ இந்த ஆடிட்டோரியம். பார்த்தீங்களா எவ்வளவு பிள்ளைகள் விதவிதமாக அழகழகாக எப்படி தங்களுடைய திறமையை காட்டி சென்றார்கள் பாருங்கள். எங்க பள்ளியோட நோக்கம் என்ன தெரியுமா? எந்தெந்த பள்ளியில் பிள்ளைகள் மதிப்பெண்ணை காட்டி நிராகரிக்கப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் வாங்க நாங்க இருக்கோம். அவங்களை அரவணைத்து அவருக்கு தேவையான கல்வியை கொடுத்து அவருடைய திறமையை வெளிக்காட்டி இன்னைக்கு எண்ணற்ற குழந்தைகள் எண்ணற்ற துறைகளில் இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முதல்வர்கள், இந்த பள்ளி முதல்வர்கள் எங்களுக்கு கொடுத்த கல்வி சுதந்திரம். இன்னும் சொல்ல போனா இன்னும் கூட நிறைய செய்திகள் படிச்சிருக்கலாம். என்ன, அதாவது நிறைய கூட்டத்தை பார்த்ததும் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. படிப்பு அவசியம், கட்டாயமா படிப்பு அவசியம். தோ இந்த நொடி திரும்ப கிடைக்காது. காலையில் நான் அந்த கிட்ஸ் ஆனுவல் டே பார்க்கல, ஆனால் இப்போ எனக்கு ஆசையா இருக்கு. அந்த காலை பொழுது இப்போ வருமா? வராது. படிப்பு கட்டாயமா அவசியம். படிக்கலன்னா சமாளிச்சிடலாம். இல்லை இல்லை, படிக்கலன்னா சமாளிக்க முடியாது. சரிங்களா? படிச்சு தான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ரெயினில் ஓடி வரும்போது ஒரு 40-50 வயசில் உள்ளவங்க சொன்னாங்க, அம்மா இந்த வார்த்தை நான் 15 வயசு இருக்கும்போது எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் ஒரு 10th 12th பாஸ் ஆகிருப்பேம்மா. மாணவர்களே தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்னா எல்லாரு கையிலையும் ஒரு டிகிரி இருக்கணும். ஏதாவது ப்ரொஃபஷன் கையில் வச்சுக்கோங்க, படிங்க. படிப்பில் தோத்துட்டீங்கன்னா அடுத்தவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமையும். ஆனால் படிப்பில் ஜெயிச்சிங்கன்னா நம்ம ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு ராஜா ஆண்டாண்ணா ராவண ஆண்டாண்ணா எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படி நாம் வாழலாம். சரிங்களா? அதனால படிங்க. ஆனால் புரியாது. டீச்சர்ஸுங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, புரியாது. ஆனால் புரிஞ்சவன் ஜெயிக்கிறான். சரிங்களா? எனி காஸ்ட், வாய்ப்பு ஒரு முறை தான் வரும்.
அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையை அடிச்சு தோசை பண்ணி தூக்கி போடுங்க. ஸ்டடி, யூ ஸ்டடி வெல், நல்லா படிங்க. பெற்றோர்களே, தயவு செய்து உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு பர்த்டே அப்போ சாக்லேட்டு, கிஃப்ட்டு இவை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறீர்கள் பார்த்தீங்களா? அது இல்லைங்க. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து டீச்சர்ஸ் என்ன கிஃப்ட் தரமா எதிர்பார்க்குறோம்? நீ பள்ளிக்கூடம் போகிற, ஒழுக்கமுள்ள பிள்ளையாயிரு, நல்லா படி, உற்று கவனி அப்படின்றது எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்குள்ளார போட்டு அனுப்புங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு கிடைத்த அந்த கல்வி சுதந்திரம், எங்களுக்கு கிடைத்த அந்த ஒழுக்கம், ஏங்க இங்கே இருக்கீங்களே இவ்வளோ பேர், நாமெல்லாம் எந்த தண்டனையும் அனுபவிக்காமல் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோமா? ஹோம்ஒர்க்கை செய்யல நான் அரைமுட்டி போட்டு நின்னங்க. ஒரு 4-5 பையன் மாட்டி விட்டாங்க. அப்போ அதோட வெயிட் தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முடியாது, விழுந்துருவேன் நான். ஆனால் அந்த மாதிரி எந்த பள்ளி கிரவுண்டை சுற்றணும், அடித்தாங்க, ஒன்றும் வேண்டாங்க. இதோ இப்போ சொல்கிறேன், என்னுடைய குழந்தை இங்கே ஒரு உதாரணம். எல்லா பள்ளியிலும் அடமெண்ட் பண்ணுறா, நீங்கள் ஸ்கூலை விட்டு எடுத்துகிட்டு போயிருங்க, இந்த ஸ்கூல் உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது 4வது தலைமுறை முன்னாடி நின்று பேசி கொண்டு இருக்கின்றேன். ஜார்ஜ் பிரதர் அவர்கள், கொண்டு வாங்க குழந்தைய, கொண்டு வாங்க, நாம பார்த்துக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தீங்க. சேர்த்தேன். 0வில் இருந்தா என் குழந்தை. ஆனால் 0வுக்கு முன்னாடி ஒரு 001 1000 தாண்டி 12th மதிப்பெண் எடுத்துட்டு போனா அப்போ சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கும். ஆனா பிள்ளைகள் எங்க இருக்காங்க? ஃபேஸ்புக்ல காணா போயிருக்காங்க, யூடியூப்ல காணா போயிருக்காங்க, கைபேசியில காணா போயிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், வாங்க. மத சார்பற்ற பள்ளிங்க இது. நான் ஒரு ஹிந்து பெண், 19 வருஷம் இந்த இடத்துல தமிழ் ஆசிரியை நான் வேலை பார்க்குறேன்னா, மத சார்பற்ற பள்ளி இது. அனைத்து பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். நான் இந்து மதத்தை சேர்ந்தவள். என் குழந்தை ஒரு சின்ன விபத்தில் அடிபட்டா 2 இஸ்லாமிய சகோதரர்கள் என் குழந்தைய ஆயுஷ் போய் காப்பாத்தினாங்க. கையில் காசு இல்லைன்னு நின்று இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள், மற்ற என்னுடன் பணிபுரியக்கூடிய அத்துணை ஆசிரிய சகோதர சகோதரிகள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி திரட்டி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பிரதர் நாங்கள் என்ன செஞ்சோம்? ஏன் பிரதர்? வேண்டாம் பிரதர். இல்லை, நான் சும்மா ஒரு கான்ட்ரிபியூஷன் தரீங்களான்னு தான் கேட்டேன். ஆனால் இவ்வளோ வந்து கொட்டிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால் முடியாதுப்பா, நீங்களே அவங்களுக்கு அனுப்பின்னு சொல்லிட்டேன். நாங்கள் அப்படி ஒரு பள்ளிங்க. இதில் படிக்கவோ பணிபுரியவோ சரிங்களா பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஸ்டீஃபன் சேவியர் பிரதர் இல்லை, சேவையர் என்ன பாக்கியம் செய்தாரோ இந்த பள்ளியில் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் பார்த்தீங்களா? அதே போல் பாக்யநாதன் என்ற துணை முதல்வரை தன் அருகில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க இந்த பள்ளிக்கு கிடைச்ச பெரு வெற்றி. சரிங்களா? தயவு செஞ்சு பெற்றோர்களே, பிள்ளைய வந்து தயவு செஞ்சு படிக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க கண்காணிங்க. அப்போல்லாம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் மாணவி படிக்கும்போது, மகள் படிக்கும்போது ஹோம்ஒர்க் செய்யணும், ஓங்கி பலார்னு ஒரு அடி, வாசலில் முழங்கால் போடணும், வெயிலில் நிற்கணும். செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டீச்சருங்க. எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டீச்சர், எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் டீச்சரை பிடிக்கும், அதனால இங்கிலீஷை பிடிக்கும். அதே டீச்சர் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பிள்ளைகளே வாங்க, நாங்கள் இருக்கோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு அத்துணை பேர்களுக்கும் நன்றி. கட்டாயமாக என்னுடைய பணி இத்துடன் முடியாது. இந்த மைதானம் என் பாத சுவடுகளை பார்க்க ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கும். வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் வரும் வருடமும் நான் இந்த மேடையில் உங்கள் முன் உங்களுக்காக. நன்றி, வணக்கம். உங்கள் உரைக்கு நன்றி ஆசிரியர் அவர்களே.